ஒரு பெரிய பேட்டில் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த நெயில். கிளைண்ட் எதாவது பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் கிளைண்ட்டே வந்து எதாவது நெயில்ஸ் வேணும்னு கேட்டாலும் ஈவன் கஷ்டமாக கொடுத்தாலும் அவங்க வந்து கிளியராக எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி எனக்கு நெயில் பண்ணுறது தான் ஒரு பெரிய பேட்டிலாகவே இருந்துச்சு. பிகாஸ் எந்த டிசைன் சூஸ் பண்ணுறது அது ஒரு சைடு. அண்ட் அன்றைக்கி நான் போட போகிற காஸ்ட்யூமும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேடில் இருந்துச்சு. அண்ட் எல்லா காஸ்ட்யூமுக்கும் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி சரி ஒரே செட்டாக செஞ்சிடலாம். பிகாஸ் அப்பப்போ பண்ண முடியல. பிகாஸ் நெக்ஸ்ட் ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் பண்ணிக்க முடியலன்ட்டு சரி இந்த ஒரு செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்ற எல்லா லைட் கலர்ஸுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பேஸ்டல் கலர்ஸ் எல்லாத்துக்கூடயுமே வந்து சூட் ஆகும். மேலே கேட்டை நெய் பாலிஷும் வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து க்ரோமில் ஒர்க் கொடுத்துருக்கேன். கிளைண்ட்டுக்கு இந்த க்ரோம் டிசைன்ஸ்லாம் பார்த்து பண்ணும்போது ஒழுங்காக வராது. சரி எனக்கு தானேன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ பண்ணி விட்டேன். பட் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மாதிரி மிரர் ஃபினிஷில் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருக்கேன். இந்த நெயில்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Take care and bye bye.